ओम परस्पर परस्पर घोर घोर रूप जन प्रजन प्रजन वंदय वंदय गावय गावय ओम तुम अहोरात्राय उंबड़े स्वाहा ओम परस्पर परस्पर घोर घोर रूप जन प्रजन प्रजन वंदय वंदय गावय गावय ओम तुम अहोरात्राय उंबड़े स्वाहा ओम परस्पर परस्पर घोर घोर रूप जन प्रजन प्रजन वंदय वंदय गावय गावय ओम तुम अहोरात्राय उंबड़े स्वाहा ओम श्री बंसुमट पासोदस्त्राय 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 स्वाहा ओम हर 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 शिवास्त्राय उंबड़े स्वाहा யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். அதாவது ஒரு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 3 இடங்கள்ல நம்ம பேசக்கூடாது. ஒண்ணு நம்ம சாப்பிடும் போது பேசணும் அப்படின்னா அந்த சாப்பாட்டுக்கு ஜீவனத்தை தரக்கூடிய தேவதை ஆயுர் தேவதைன்னு பேர். நம்ம சாப்பிடும் போது நம்ம பேசணும்னா நம்மளுடைய ஜீவன்ல பாதி வந்து அந்த அம்பாள் எடுத்துப்பாள். அதனாலதான் யாரும் சாப்பிடும் போது பேச மாட்டாங்க. பெரியவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சாப்பிடும் போது பேசக்கூடாது. 2வது குளிக்கும் போது பேசக்கூடாது. பாத்ரூம்ல கூட குளிக்காம கடல்ல குளிச்சாலும் சரி, குளத்துல குளிச்சாலும் சரி, ஸ்நானம்ன்றது ரொம்ப முக்கியமானது. பெரும்பாலும் இந்த ஆடி மாதங்கள்ல தீர்த்தம் ஆடுறது வந்து ரொம்ப விசேஷம். அழகர் மலையில் இருக்கக்கூடிய பெருமாளை சித்திர திருவிழா முடிஞ்சு இப்ப இந்த ஆடி மாசம் தீர்த்தாடிதான் உள்ளார போவார். தேரோட்டம், ஆடி பௌர்ணமிக்கு தேரோட்டம். அப்ப இந்த ஆடி மாசத்துல தீர்த்தம் ஆடுதல்ன்றது ரொம்ப விசேஷமான ஒண்ணு. அதனால அந்த குளங்கள்ல பாத்ரூம்ல இதெல்லாம் குளிக்கப்படும் பொழுது பேசக்கூடாது. நீருக்கு அதிபதியா இருக்கிறவர் யாருன்னா வருண பகவான். நம்ம அழகா இருக்கணும், அழகா வேணும்னா குளிக்கும் போது பேசக்கூடாது. அப்படி பேசணும்னா நம்மளுடைய தேஜஸ் சொல்லக்கூடிய நம்மளுடைய பொழிவுக்குள்ள அவர் அபகரிச்சிருவார். சாஸ்திரங்கள்ல இருக்கு. அடுத்து யஜ்யம், இந்த ஹோமங்கள் செய்யும் போது பேசக்கூடாது. அப்ப சொல்லக்கூடிய மந்திரங்களும் நீங்க பேசக்கூடியது ஒன்னா கலந்து பலன்கள் நீங்களும் பேசி மற்றவங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்காம போயிடும். அதனாலதான் பேசக்கூடாது. மந்திரங்களை காதால இப்ப சினிமா தேட்டருக்கு போறோம், கட்டிக்கிட்டே இருந்தா வாய்ஸ் கேட்குமா, கத்தாளிகள் இருக்குமா இல்லையா? அதே மாதிரிதான் எதையுமே நம்ம அம்பாள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும். நமக்கு அந்த தத்துவம் தான் முக்கியம். சுவாமிக்கு தெரியும் நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு சுவாமிக்கு தெரியும். இருந்தாலும் மனித இயல்பாச்சே கேட்டாவே கிடைக்கும். அழுத பிள்ளைக்கு தான் பால், அது தாய்க்கு தான் தெரியும். இந்த குழந்தை எதுக்கு அழுகுதுன்னு தாய்க்கு தான் தெரியும். அதுபோல அம்பாளுக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோன்றது தெரியும். இருந்தாலும் நம்ம மனதின் காரணமாக அம்பாள்கிட்ட வேண்டும். சுவாமியே சொல்லியிருக்கார். திருநாவூர் மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்துல சொல்லியிருக்கார், வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. நான் என்ன வேண்ட போறேன்னு தெரியும். நான் வேண்டினாலும் நீ கொடுத்துருவ, வேண்ட எல்லாத்துக்கும் நீ கொடுத்துருக்க. நான் எதுவும் வேண்ட மாட்டேன். வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அது உண்டன் இருப்பென்ற சுவாமிட்டே ஒப்படைச்சாரு. நீ எது கொடுத்தாலும் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு. சரணாகதி அப்படின்றத முக்கியம். சரணம் அப்படின்னா சுவாமிய பாத கமலம், பாதத்தை பார்த்து விழுந்து கும்பிட்டுறணும். ஏதாவது தப்பு பண்றோம்னா நம்ம என்ன பண்றோம், கையை காலா நினைச்சு விழுந்து கும்பிடுறோம். மன்னிச்சிருப்பா அப்படின்னு கையை பிடிப்பாங்க, அது காலில் விழுந்துருவாங்க. காலில் விழுந்தா உன்னையே நீ அர்ப்பணிச்சேன்னு அர்த்தம். அதனாலதான் சுவாமிகிட்ட விழுந்து கும்பிடுறோம். அதனால மனசால தப்பா எடுத்துக்கிற வேண்டாம். ஏன்னா நம்ம பேசி மற்றவங்களுக்கும் அந்த பிரச்சனைகள், ஏன்னா நிறைய பேர் எல்லா விதமான கஷ்டங்கள், இங்க போனா சரியாயிடும் அங்க போனா சரியாயிடும் சொல்லிட்டு அம்பாவை நம்பி வந்திருக்காங்க. நம்மளால அவங்களுடைய பிரார்த்தனை வீண் போகக்கூடாதுன்னு ஒரு இதுதான். நாங்க வந்து இந்த பூஜைகள் வந்து எங்களுக்காக நாங்க பண்ண கிடையாது. லோகக்ஷேமா இருக்கும். லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும். அதனாலதான் இந்த ஆஷாட நவராத்திரியோட முக்கியமானதே விவசாயம் நல்லா நிற்கணும். நம்ம எதுக்கு உழைக்கிறோம், நல்லா சாப்பிடணும். அப்ப சாப்பாட்டுக்கு கண்டிப்பா என்ன வேணும், மழை வேணும். அந்த மழை வரணும், விவசாயம் நல்லா செழிக்கணும். அப்பதான் நம்ம சாப்பிட முடியும். அப்ப அந்த விவசாயத்துக்கு அந்த பூமிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய அம்பாள் யாருன்னா இந்த வாராகி தான். அதனாலதான் இந்த ஆஷாட நவராத்திரில அம்பிகை மனம் குளிர பூஜைகள் செய்யுது. அதனாலதான் சாகம்பரி அலங்காரங்கள்லாம் சுவாமிக்கு காய்கறினால, கனிகள்னால, மலர்கள்னால, நவ தானியங்கள்னால எல்லாமே பூமியிலிருந்து கிடைக்கிறதா, எல்லாமே அம்பாள்கிட்ட ஒப்படைத்தது. அதனால இந்த அம்பாளை கும்பிட்டோம்னா எல்லா விதமான, இது வந்து கோபகார சாமிலாம் கிடையாது, கருணை உள்ளம் கொண்ட அம்பாள். என்ன கேட்கிறோமோ வாராகின்னு சொல்லிட்டாலே போதும் வந்து நின்றுவார். வீட்டுல உடக்க இருக்கும், அந்த உலக்கையினாலே வாராகி தான். அதனால
அம்பாளை மனசால பிரார்த்தனை பண்ணிக்காங்க. எதுவும் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் பூர்ணாவதி ஆச்சாரியா மகாபூர்ணாவதி காலா. அப்படியே எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க. குழவை போட தெரிஞ்சவங்க தாராளமா குழவை போடலாம். நான் வாத்தியம் போடுறதுனாலும் போட்டேன். ஆமா, யாரும் சாமியாருக்கு முன்னாடி வேண்டா, இருந்த இடங்கள்லயே அப்படியே இருக்கு. குழவனே சர்வம் வை பூர்ணாவதி சர்வம் ஏவாத்மோதி அதோயம் வை பூர்ணாவதி அஸ்வமேவா பிரகதிஷ்டனே. ஓம் ஐம் க்ளோம் ஐம் லகுவாராஹி அம்பிகாய ஓம் ஸ்வாஹா. குழவநாதம் குழவை போடுறவங்க போடலாம். ஓம் ஸ்வாஹா ஓம் புவ ஸ்வாஹா ஓம் சுவ ஸ்வாஹா ஓம் பூர்புவ ஸ்வாஹா. பிராயசித்த பிராணாநாதம்யா அமிர்தம் பிரம்ம பூர்புவ சுவரோ பவோ. ஓம் அதிரே அன்மமக்குஸ்தா அன்மதே அன்மமக்குஸ்தா சரஸ்வதே அன்மமக்குஸ்தா தேவ சார்வேத பிரசாதி. சுதமக்கே தூபதீப நைவேத்யாதிகோ தத்தா தூபமக்ராபயாமி நிவேதனம் நிவேதயாமி. ஓம் பூர்புவ ஸ்வாஹா நிவேதனம் நிவேதயாமி. போடுமா போடுமா போடுமா. ஆச்சாரியாः संयोजकालः